வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பம்கின் தோசை பார்ப்போம் வாங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் டச் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்தது? நம்ம செய்யக்கூடிய டிஷ் எப்படி இருந்தது? அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. வாங்க நம்ம பார்ப்போம். பம்கின் தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு 1 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். 3/4 கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 3/4 கப்புக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அது சிவப்பு அரிசி அதான் அப்படி இருக்கு. அப்புறம் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். 3/4 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளோதாங்க. ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸியில போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் பம்ப்கினை துருவி எடுத்து வச்சிருக்கேன். நைஸா துருவி எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சியும், பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நமக்கு குழந்தைங்களுக்கு குடுக்குறோன்னா, நீங்க இஞ்சியும், பச்சை மிளகாயும் கூட நீங்க அத நம்ம மிளகு, ஜீரகம் போடும்போது அடிச்சு கூட குடுத்துடலாம், போட்டுடலாம். இது நம்ம பெரிய ஆள் சாப்பிட்றோன்னா, நான் கொஞ்சம் வாயில தென்பட்டு சாப்பிட நல்லாயிருக்குன்றதுக்காக இந்த மாரி போட்டு வச்சிருக்கிறோம். இதே நமக்கு வேணும்னா முந்திரி பருப்பும் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும். இப்போ துருவின அந்த மாவுல இஞ்சி, பச்சை மிளகாய், துருவின பம்ப்கின்னு, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு மாவு இந்த பதத்தில இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாவே இருக்கணும். நம்ம ரவா தோசைக்கு எப்படி பதம் இருக்குமோ, அது மாரி கொஞ்சம் நல்ல தண்ணி மாரி இருக்கணும் பார்த்துக்கோங்க. தண்ணியா இருக்கணும். இந்த பம்ப்கின் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. இது ஏன் பம்ப்கின் பேர் வந்தது அப்படின்னா, பெப்பான் அப்படின்னா ஒரு பெரிய முலாம்பழம்னு பேராம். அதிலேருந்து வந்தது தான் பம்ப்கின் அப்படின்னு வந்தது. இதில விட்டமின் ஏ, சி இருக்கு. இது கண்ணுக்கு ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சி இருக்கிறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குடுக்கும். அதுவும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய இதயத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த தோசைய ஊத்தியாச்சு. ஊத்திட்டு அதில கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் வீட்டுகள்ல பூசணிக்காய் குழந்தைங்கள் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பெரிய பிள்ளைகளே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால இது மாரி குடுத்து பாருங்க. ரொம்ப நல்லது. நெய் விட்டாச்சு. இப்ப பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா முருகலா வெந்து வந்தோடனே எடுத்துருங்க. இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நம்ம கேரட் துருவி போடுவோம் இல்லையா? ரவா தோசைக்கு. அத மாரி நம்ம இந்த பம்ப்கின போட்டிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய்.